வெல்கம் டு கிரிட்டிகா vlog. ஸோ இன்னைக்கு நான் புலாவ் பினாங்ல இருக்கேன். அதாவது மலேசியால சாப்பாடுன்னு சொன்னாலே இந்த புலாவ் பினாங் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது நான் வந்து ஐலாண்ட்ல இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா NS நாசிகண்டா. இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த நாசிகண்டால இது வந்து ஒரு 24 hours நாசிகண்டா. மத்த நிறைய நாசிகண்டா இருக்கு, பட் அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் ரிவ்யூ பண்றாங்க, கொஞ்சம் ஓவர் ரேட்டா இருக்கனால இப்போ நான் வந்து NS நாசிகண்டா வந்திருக்கேன். நான் பினாங் வந்தாலே இந்த கடைக்கு தான் வருவேன். ஏன்னா இது வந்து 24 hours அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். பார்க் பண்ணியாச்சு, வாங்க உள்ள போயிட்டு சாப்பாடு எடுப்போம். சாப்பாடு எப்படி இருக்கு பார்ப்போம். ஜோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் செட்டப்பே. நாசிகண்டாவோட பேசிக்கே இதுதான். பொரிச்ச கோழி, சோறு, சயூரு. இதுல நான் எது எடுக்க போறேன், இங்க வந்தா நீங்க எது ட்ரை பண்ணணும்னு நான் காட்டுறேன். இந்த கடைக்கு நீங்கள் வந்தாலே கியூ பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் பிணைங்களை எந்த நாசிகண்டா போனாலும் சரி, கியூ பண்ணுறது ஒரு மேண்டேட்டரி. கியூ பண்ணாமல் நீங்கள் சாப்பாடு எடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் ராத்திரி டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறவாக இருக்கும், கியூ பண்ணாமல் இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய அத்தன்டிக்கான சாப்பாடு நிறையா இருக்குது. மலேசியாவோட ஃபுட் பேரடைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிணைங்க தான் சொல்லுவாங்க. கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், அத்தன்டிக் ஃபுட்லாம் ஒன்றுமே இல்லை, குறைஞ்சிருச்சு. எல்லாம் ரொம்ப ஷவர்மா, அப்புறம் வெளிநாடு சாப்பாடு தான் நிறையா வந்துருக்கு. ஸோ பிணைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாசிகண்டா வந்து ஒன் ஆஃப் த அத்தன்டிக் ஃபுட். அது இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் இங்கே இருக்கிற கடையும் நிறைய கேரள வந்துருச்சு. பட் இங்கே வந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீல், ஒரு தனி வாய். இந்த மக்களோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். செம்ம பசியில இருக்கேன். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போக போறோம். அங்கேயே நீங்க வரலாம். பிணைங்கோட இன்னொரு சைட்ல நான் காட்ட போறேன். ஆமா, வந்து என்னோட ரிட்டர்ன் வந்துருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி என்ன மேட்டர்னா ரொம்ப கறிலாம் முடிஞ்சிருச்சு. என்ன இருக்கும் நம்ம அதான் எடுக்க முடியும். பட் நார்மலா நீங்க வரணும்னா 12 மணி போல வந்தீங்கன்னு வச்சுக்கல, சுட்ட சுட நிறைய கறி சூப்பரா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா 12 மணில வந்தீங்கன்னா கண்டிப்பா செம்ம கியூவா இருக்கும். ஏன்னா இப்போ செம்ம கியூ, கண்டிப்பா கியூ கூட இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க போறோம்னா சோறு, அப்புறம் கறி குவாச்சம்போ. நீங்க சொல்லணும் குவாச்சம்போனா இங்க இருக்கிற எல்லா கறி, அதாவது இங்க இருக்கிற எல்லா அந்த பேஸ்ட் கறி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரு பொரிச்ச கோழி, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல முட்டை இருக்கு, ஸோ அது உங்களோட விருப்பம். பஞ்சேர்னு சொல்லுவாங்க. பஞ்சேர்னா அதாவது இருக்கிற எல்லா கறியும் நிறைய போட்டு ஒரு மாதிரி சொதன்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியம். நாசிகண்டால அது இல்லைன்னா அது ஒரு பூர்த்தியே அடையாது. ஸோ நாசி பஞ்சேர் சொல்லிருங்க. பொரிச்ச கோழி மறக்காம ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க. என்ன சோறு பாத்தீங்கன்னா ஓகே, சூப்பர். ஷாம்பு பண்ணிருங்க. பஞ்சேரை போடுங்க. பஞ்சேர்னு சொன்ன முடியல. பஞ்சேர் 2 சாப்பாடுங்க. பொரிச்ச கோழி வச்சிருங்க, கால் வச்சிருங்க. ஒரு கால் ஒரு தாய். அப்படி சரி, சாம்பு பண்ணிருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த நாசிகண்டார். நாசிகண்டார்னாலே சோறு, குவாச்சம்போ, பொரிச்ச கோழி, வேற ஐட்டம் நீங்க போட போறலாம் போட்டுக்கலாம். ஏற்றே இதுதான். உரப்பு, இனிப்பு, மாசம் எல்லாமே இருக்கு. சும்மா அப்படி இருக்கு. மலேசியா வந்தீங்கனாலோ இல்ல மலேசியால இருந்தீங்கனாலோ நாசிகண்டா இஸ் a must try. இதுதான் உண்மையான authentic food. மலேசியால மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்கும். அருமையா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பேசும்போது. அருமையா இருக்கு. பிள்ளைங்க வந்தீங்கன்னா கேரள வந்து நாசிகண்டா நம்மளா வந்துட்டு கறி சம்போ நம்மளா சொல்லுவாங்க, நாசிகண்டாரும் இருக்கும். ஆனா உங்களுக்கு கறி எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டா ஊத்துறமா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அப்படி தண்ணியா நல்லா ஒரு செம்ம பிளேவர், எல்லா பிளேவரும் இருக்கிற மாதிரி இருக்கு. கேக்கு, புளிப்பு, உரப்பு எல்லாமே கலந்தா இருக்குமா. ஸோ சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. கோழியை உடச்சோமா, இதுதான் பொரிச்ச கோழி. நாசிகண்டா நல்லா அடிச்சு விட்டாச்சு, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ண போறோம்னா, புலாவ் பிணைங்கனாலே சாப்பாடும் சரி, பீச்சும் சரி செம்ம ஃபேமஸ். ஸோ இங்கே தான் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்லாம் இருக்கு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு பீச் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்ட போகிறோம். வேறு என்ன நீங்கள் வந்து பிணைங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறோம். ஏன் வாங்க. பிணைங்கள எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரோலெக் மலேசியால திறந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கடையோட சைஸ் டிசைன் பாருங்க, அப்படியே அந்த பழைய கடை ஸ்டைல் மாதிரி இல்லை. இங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மாதிரி எஸ்தட்டிக்கா இருக்கும். பழைய டைப் பில்டிங், அந்த காலத்துல கட்டின பில்டிங் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கேம்பல் ரோட் பெட் கேஃபே போகிறோம், வாங்க போகலாம்.
ஏய் இதெல்லாம் பழைய ஜாமான் தான். நீங்கள் அங்கே பழைய டிசைன் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். கேரளா இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க. ஆன்லைனில் தேடினா கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் மேட் இன் மலேசியாவில் தான் வந்து இந்த மாதிரி ஜாமான்லாம் கிடைக்கும். எங்களோட 90s டைமில் உள்ள ஜாமான்லாம் வந்து இப்போ வந்து தேடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க 2K கிட்ஸ் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது 90s கிட்ஸோட இந்த ஜாமா பற்றி. ஸோ இங்கே வரும்போது ரொம்ப ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ இந்த இடமே ஒரு மாதிரி செம்ம வைபாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பெர்ஃப்யூம் கடைக்கு போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா லக்ஸ் பை சிம்பிளி ஃபேமஸ். இது என்னன்னா இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் பெர்ஃப்யூம் கடை மாதிரி சொந்தமாக நீங்களே கஸ்டம் பண்ணிக்கலாம். பட் அவங்க கிட்ட சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் போனாடி வரும்போது என்ன வாங்கினேன்னா ஜார்ஜ் டவுன் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் வாங்கினேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பொத்த இருக்கு, பெரிய பொத்த இருக்கு. பட் இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியே எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வாங்க நான் உள்ள போய் காட்டுறேன். இந்த கடையை ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள போகும்போது அந்த வாசம் அப்படி அடிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் வந்து இந்த பத்து ஃபிரிங்கி, பத்து வேர்ட், பின்னிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஜார்ஜ் டவுன் ஓன் பெர்ஃப்யூமை இங்கே கஸ்டமைட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைட் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ரைஸ் வந்து அதுக்குன்னு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மெல் வேணும்னு சொல்லிட்டு. சூப்பராக கடை சூப்பராக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு பெர்ஃப்யூம் காட்டுறேன். ஜார்ஜ் டவுன் 2.1 இருக்குல்ல, YSL ஃபார் மென் ஒன்று இருக்கும். அதோட வாசம் மாதிரியே இருக்கு. ஜார்ஜ் டவுன் 2.0 வந்து லேடிஸோட. இது வந்து பினைங் வைப்ஸ் 2.1 2.0. அப்போ கண்டிப்பாக இது ஆம்பளையோட தான் இருக்கும். ஸோ ஓகே, சைஸ் ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ். 10 ml வந்து 20 வெள்ளி, 30 ml வந்து 60 வெள்ளி, 50 ml வந்து 100 வெள்ளி. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி நீங்கள் ஆன்லைனில் வாங்க போறீங்கன்னா கூட ஷாப்பியில் இருக்கு நினைக்கிறேன். ஷாப்பியில் வச்சிருக்காங்க கடை. நீங்கள் போய் ஷாப்பியில் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ், வெரி சிட்ரஸி, டெய்லி வேக்கு. பட் இந்த கடை ஒரு வைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு பெர்ஃப்யூம் கடை திறக்க முடிஞ்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளா சின்னதா அழகா ஒன்று திறக்கும். வெல்கம் டு ஹண்ட் அண்ட் ஹவுண்ட். இது வந்து பின்னைங்களுக்கு ஒன் ஆஃப் த ரெப்டைல் கெஃபே. இங்க வந்து நீங்க சில்லா சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டு பெட்ஸ் கூட நீங்க விளாடலாம். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா டேஸ் ஜோன்ஸ் அண்ட் ரெப்டைல் கெஃபே. வெளியில இருந்து பாருங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன பெட்ஸ் இருக்கு பார்ப்போம். மெதுவா வாங்க. உள்ள போகும்போது மறக்காம கையை சானிடைஸ் பண்ணுங்க. சொக்கெல்லாம் கொடுக்குறாங்க. வந்துருக்க நான் போட்டிருக்கேன். ஓகே. இது வந்து நம்மளுக்கு ஸ்டாக் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வேணா முதல் கேஃபே ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஆனால் உள்ள செம்ம கோசியா இருக்கு. இடம் என்னமோ இது ஒரு கொகைக்குள்ள போன்ற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க. ஆமா, சூரிகத்தா. ஆமா, குண்டு பையா, அது சிங்கம்லடா, பூனை குட்டி. கிட்ட போகாத கடிச்சிரும். அதே மாதிரி இருக்காண்டா இந்த குட்டி புலி. டப்பி கொடுத்துருப்பாரு. இது செம கியூட்டா இருக்கான். गाइस இங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கறோம்னா இது பேர் என்ன? மீர்கட் ஜீனஸ் சூரிகத்தா. செம கியூட்டா இருக்கு. ஹாய் மச்சான். ஹாய் டாடி. கை கொடுக்குறாரு. ஹாய்டா தம்பி, என்ன கடுப்பா வர லைக் பண்ணு. ஹாய் டாடி தம்பி. ஹாய். ஹலோ. அலாம் சவுண்ட் மாதிரி கூப்பிடு. மெதுவா நீ பேசுறதே வழக்காதுடா. மைக் ஆஃப்ல இருக்கு. ஹாய்டா மச்சான், இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இது போட்டற கிட்ட போறே. உலகத்திலே இந்த செல்ஃபின் டிராகன்ஸ் 3 தான் இருக்கா. ஒரிஜின் ஃப்ரம் இந்தோனேஷியா. அந்த 3மே இங்கே தான் இருக்கு. சூப்பர்ல. சூப்பர். இட்ஸ் லைக் டைம் 10 to 12 இருந்து 14 வருஷம் இருக்கு. So how old is this one? 4 years and the same 4 years and 3 years this one. Oh, so they just chill. Enjoy Enjoy their life.
பிக் பாய்ஸ் கம்மிங் தான். இங்க பாருங்க இது வந்து இங்க இருக்கும் அவரு கலரி தெரியல இங்க இருக்கா பாருங்க மேல இங்க இருக்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா உன் பேர் என்ன? சைக்னத்தஸ் கோகினஸ் சைனீஸ் வாட்டர் டிராகன். சைனீஸ் வாட்டர் டிராகன் இது எங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு கண்டு பார்த்துக்கிட்டு இங்க இருக்கு மேல கலரோட அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சிருச்சு. பப்பி இருக்காரு இவருங்க 2 நாய்க்குட்டி இருக்காங்க. ஏய் படி ஐ ஓகே படி துப்ப போகுது உனக்கு கேட்டேன். நான் நல்லா இருந்தேன்னா நல்லா இருந்தா உனக்கு நான் பட் உங்க மகளிக்கு வந்திருக்கேன் இந்த பூ அப்படின்ற இடம். இந்த இடம் பாருங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இங்க ரொம்ப சத்தமா பேச முடியாது. இன்னைக்கு ரொம்ப சத்தமா பேசக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வந்து சில் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப நாய்ஸ் பண்ணக்கூடாது. அந்த இடம் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கு. சின்னதாக ஒரு இடம் பட் ரொம்ப அழகா இருக்கு. மேலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி காடு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜங்கல் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதான் இதெல்லாம் ஐ திங்க் ஆபத்து இல்லாத பாம்புன்னு நினைக்கிறேன். ஓ பயங்கரமா இருக்கலாம். பால் எடுத்துக்கோங்க. Oh no. Yeah. Like. Oh. Are you gonna hold it back? No. You see it. So. ke papi nanti. Hai bro. The cheap bedanya. Sorry? Baby. Oh. Like baby, not baby. Okay. Guys, your வாழ்க்கையில what's called it? It's maid cat. Maid cat. Maid cat. செம கியூட்டா இருக்கான். It's from South Africa. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காரு. அதான் என்ன படம்? லைன் கிங் படத்துல வருவானே. கேன். மியூசிக் பாருங்க. என்னது? மைக் பிடிச்சு போச்சா இருக்கு. Melon. மைக் நோண்றான். கீழே பாருங்க. ஏய். Yay! His name is Mufasa. Melon. Oh, Melon. Hey. Melon, you better Melon. Melon. Hey. பாவமா கேக்குதுடா. நானா? Melon. Hey. Melon. மேலன்றா. ஓ மேலன். ஏலன்னா திரும்பி அப்படிதான் யாரு மேலன்? யாரு ஏலன்? ஓ சாரி மேலன். ஓகே இப்பதான் பாக்குது நேரா. யார் இவன்? நம்ம ஒரு மாதிரி இல்லையே, நம்ம ஃபேமிலி இல்லையே, நம்ம ஸ்பீசிஸே இல்லையே. வீட்டுக்கு போலாமா? என் தம்பிக்கு போல ஒன்னு வளர்த்துறேன் நான். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற பப்பீஸ் கூட நீங்கள் விளாட்லாம். சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். பேருக்கு ஒரு விளையாட்டாங்க சாமி சண்டை.